நாள்தோறும் முளைக்கும் புது புது உணவகங்கள், மூளைக்கு மூளை காய்கறி கடைகள், உணவுக்கு கணக்கு பார்க்காமல் செலவு செய்யும் மக்கள் என ஒரு ஃபுட் சிட்டியாக மாறி வருகிறது தமிழ்நாடு. உணவு பஞ்சம் என்ற நிலை மாறி உணவு மீதம் என்ற நிலை உருவாகி வருகிறது. இப்படி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் நம்மை ரெட் லைட் போட்டு தடுத்து நிறுத்தி கேள்வி எழுப்புகிறது மனம். இவ்வளவு செலவு செய்தும் மக்களுக்கு நஞ்சில்லா உணவு கிடைக்கிறதா? நாம் செலவிடும் பணம் உழவர்கள் வாழ்வை வளமாக்குகிறதா? பெரும் விவாதமாய் எழுந்திருக்கும் கேள்விக்கு தனி ஒரு மனிதனாய் எதிர்கால உலகத்திற்கான புதிய தொடக்கத்தை தொடங்கி வைக்கிறார் திரு செந்தமிழ் செல்வன். வங்கி மேலாளராக பணிபுரிந்த செந்தமிழ் செல்வனுக்கு அங்கு வரும் பல விவசாயிகளின் நிலை கண்டு எப்போதும் தீராத வேதனைதான். விவசாயிகளுக்கு கடன் கொடுக்க வங்கிகள் தயங்குவது ஒரு பக்கம் என்றால், விவசாயிகளே விவசாயத்தை நம்பி கடன் வாங்க முடியாத சூழல் மறுபக்கம். லாபமின்றி தவிக்கும் விவசாயிகளின் நிலையை மாற்றிட நினைத்தார். 2014 100 விவசாயிகளோடு கைகோர்த்து அறிவு தோட்டம் என தொடங்கிய நிகழ்வு இன்று பல்லாயிரம் மக்கள் பயன்பெறும் வகையில் வளர்ந்து நிற்கிறது. இடைத்தரகர்கள் யாரும் இல்லாம விவசாயிகள் அவர்கள் கொண்டு வர பொருளை அவங்களே விற்கிறாங்க. பிச்ச காசை முழுமையாக எடுத்துட்டு போறாங்க. நஞ்சில்லா விளைபொருட்கள் என்பதில் உறுதியாய் இருக்கும் குழுவினர் கடுமையான கண்காணிப்பை செயல்படுத்திக் கொண்டே இருக்கின்றனர். பொருட்களை விற்பது வாங்குவது என்று இல்லாமல் தொடர்ந்து பல புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கி வருகிறது மக்கள் நல சந்தை. நான் என்னுடைய இளநீர் 10 இளநீர் எடுத்துட்டு முதல் விற்கலான்னு வந்தேன். நான் வந்த உடனே கன்சியூமர் வந்து வேகமாக வந்து உடனடியாக வாங்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. இந்த 3 ஆண்டு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து 100 ப்ராடக்ட்டுக்கு மேலே செய்து எல்லா நுகர்வோருக்கெல்லாம் கொடுத்துட்டு வரேன். போதுமான அளவுக்கு எனக்கு வருமானம் கிடைக்குது, குடும்பத்துக்கு செலவு பண்ண முடியுது. அதே மாதிரி நான் செய்கிற பொருட்களை வந்து மக்கள் வந்து ரொம்ப ஆர்வம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. சிறு கிராமத்தில் தொடங்கிய மாற்றம் இன்று பல மாவட்டங்களில் விரிய தொடங்கி இருக்கிறது. இயற்கை விவசாயம் என்றாலே அதில் வருமானம் இருக்காது என்ற பொது புத்தி மனநிலையை மாற்றி வருமானமும் பார்க்க முடியும், மக்களுக்கு நஞ்சில்லா உணவுப் பொருட்களையும் கொடுக்க முடியும் என நம்பிக்கை ஊட்டி நிரூபித்து வரும் மக்கள் நல சந்தைக்கு சிறந்த வேளாண் கூட்டமைப்புக்கான உழவர் விருதளிப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி கொள்கிறது உழவர் ஃபவுண்டேஷன். மக்கள் சந்தையிலேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க உங்களுக்கு. ஓ எனக்கா இது? நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. நம்ம சந்தையில விற்கிற பொருளை வச்சு அதுலேயே ஒரு பொக்கே மாதிரி. இது வந்து எங்க வேலூரோட இலவம்பாடி முள்ளு கத்திரிக்காங்க சார். எல்லாமே மரபு விதைகள் தான் அதுல இருக்கிறது எல்லாம். கார்த்தியே இந்த விருதை வழங்குகிறார். அதோடு மக்கள் நல சந்தைக்கு உழவன் ஃபவுண்டேஷன் மூலமாக 2 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படுகிறது.